ஹலோ ஆல் வணக்கம். கிரிக்கெட் பேச வந்திருக்கோம். நானும் பீடாகும். பீடாக் வெல்கம் டு த ஷோ. SA 20 ஆரம்பிச்சு இது வந்து தேர்ட் கேம். பால் ராயல்ஸ் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பால்ல நடக்குது. பீடாக், இந்த மேட்சை பத்தி உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? கண்டிஷன்ஸ், பிளேயிங் காம்பினேஷன்ஸ்லாம் சொல்லுங்க. ஒரே மழையா இருக்கு. இந்த மேட்சும் மழை பெய்யுமா? ஒழுங்கான மேட்ச் நடக்குமா? அது வேற பாக்குறதுக்கே கடியா இருக்கு. சொல்லுங்க பீடாக். இல்ல உங்களுக்கு இந்த பி டர்பன் டர்பன் வந்துட்டு கிரிக்கெட் எப்ப நடத்தினாலும் மழை வரும். ஸோ அதை ஃப்ரீயா ம். விட்டுருங்க டர்பனை. பியில வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா ஹெவியா அடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரெண்டே ரெண்டு கிரவுண்டு தான் கன் ட்ரைனேஜ் சிஸ்டம், வாண்டரஸ், செஞ்சுரியன். மற்ற எந்த கிரவுண்டுக்கும் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ப்ராப்பரா கிடையாது. சொத்தா சொத்தான் ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆட வைக்கணும்னு ஆட வச்சாதான் உண்டு ஒழிய மற்ற வென்யூ எல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொன்னா என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லுவேன். ரொம்ப சிம்பிள். இப்ப இது வந்துட்டு அகைன் இப்ப பாத்தீங்கன்னா அனதர் ஹோம் டீம் ஹோஸ்டிங் இட். இப்ப இங்க வந்து பால்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய மேட்சஸ் ஆடாத வென்யூ இது. அது வந்து கடைசி 7 மேட்ச்ல என்ன ஆயிருக்குன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. வித் சக்சஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் 72. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 209 for 2. இந்த ஜான்சி லீக் ஜோசி ஸ்டார்ஸ் vs பால் ராக்ஸ் இன் 2018. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 202 for 6, பால் ராக்ஸ் vs ஷவானே ஸ்பாட்டன்ஸ் ஆல்சோ இன் 2018 ஜான்சி லீக். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 165, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 175. இந்த நீங்க ஹையஸ்ட் சேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 197 for 4. That is also achieved in Jhansi League, Durban Heat versus Paul Rocks in 18.5 overs. Pace bowlers would economy 8.41, spinners would economy 7.72. Wickets taken summary பார்த்தீங்கன்னா pace bowlers 59, spinners 41. Team winning the toss have fielded 5 out of 7 times. Most important points: the team losing less wickets from over 7 to 12. Haven't lost a single game. இப்ப எப்படின்னா இப்ப இந்த கோஸ்டல் ஏரியால ட்ரெண்ட் எல்லாமே ஒன்னே மாதிரி இருக்கும். பவர் பிளேல அடிக்கணும், அடிச்சுட்டு 7 to 2 கியர் அடக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பவர் பிளேல 6 ஓவர்ல 55 வந்துட்டு 7th ஓவர் 8th ஓவர்லயும் மொமெண்டம் எடுத்துட்டு வர போயிட்டு 6 overs 55 for 2ங்கிறது ஓகே, லிட்டில் பிட் ஆஃப் அன் அட்வான்டேஜ். அடுத்த 2 ஓவர்ல நீங்க வந்துட்டு 8 ஓவர்ல 69 for 4 ஆனீங்கன்னா கேம் ஓவர். இந்த பவர் பிளே அட்வான்டேஜ் போடும். தட் இஸ் வேர் 7 to 12 become very important of losing wickets and again set it up for later launch. Least boundaries scored from overs 12 to 20 in South Africa. பெரிய கிரவுண்டு, கொஞ்சம் லஷ் அவுட் ஃபீல்டா, அவ்வளோ ஈஸியா பவுண்டரிஸ் அடிக்க முடியாது. அடிக்க போய் இந்த விண்டு வேற உங்களுக்கு எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணணும், எந்த பக்கம் அடிக்கும்னு. தூக்கி அகைன்ஸ்ட் விண்ட் அடிச்சீங்கன்னா லபக்குன்னு பிடிச்சுன்னு போயிடுவாங்க. 48 டாட் பால்ஸ் ஆன் ஆவரேஜ் இன் போத் த இன்னிங்ஸ். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 165 அண்ட் 175 சொல்லியிருக்கேன். 10 ரன் கூட இருக்கு. டீம் பேட்டிங் செகண்ட் ஆஃப் ஹியூஜ் அட்வான்டேஜ் ஆஃப் 72% சான்ஸ் ஆஃப் வின்னிங் போது 170 மீன் ஸ்கோர் ஆவரேஜ் ஸ்கோர்னா 180 எப்படி போகணும்? அதேதான் இப்ப எப்படி டர்பன்லயும் இதுலயும் சொன்னமோ, போர்ட் எலிசபெத்லயும் 6 ஓவர்ல 55 அடிச்சிடணும். 7 to 10 30 ஃபார் நோலாஸ், விக்கெட்டே கொடுக்காம ஈஸியா வந்துடும். 4 ஓவர்ல 27 28, 1 2 ரன் அங்க எங்க போலாம். 85 for 2 10 ஓவர்ல வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 11 to 15 ஸ்லைட்டா ஒரு மொமெண்டம், 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. இப்போ 130 for 4. கடைசி 5 ஓவர் இங்க கஷ்டமா இருக்கும்னு சொன்னேன். பட் 6 விக்கெட்ஸ் ஆல்வேஸ் கெட் தட் 50 runs. ஸோ 180 வந்ததுன்னா 180 185 யூ ஆல்வேஸ் காட் அ சான்ஸ் ரியலி டு புஷ் சம்திங் ஃபார்வர்ட். ஒரு கேள்வி விஜய் சார் கண்டிப்பா கேட்பாரு, அவரு எனர்ஜியை சேவ் பண்ணதுக்காக சொல்றேன். ஏயா இதே ஓடிஐல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுன்னு சொல்ற, இங்க போலிங் போறேன்னா என்ன நினைச்ச அப்படின்னு அந்த புத்திசாலி கேட்பாரு. அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஓடிஐ வந்து 1 மணிக்கு ஆரம்பிக்கும் மேட்ச். 1 மணிக்கு டைமிங் ஆரம்பிச்சதா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 4:30க்கு முடிஞ்சிடும், இது ரெண்டாவது 5:30 ஆரம்பிக்குது. 5:15 ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல பால்லையும் கேப்டவுன்லயும் 7 மணி வரைக்கும் சன் இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, பிகாஸ் வியூவர் ஷுட் நாட் திங்க் ஏன் நீ வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் ஒன் டே வந்து டாஸ் அண்ட் மைட் போலிங் போட்டு பல்ட்டி அடிக்கிறிய. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஏன் சவுத் ஆப்பிரிக்கால கிரிக்கெட் ஆடுறது கஷ்டம்னா அவர் டு அவர் வந்து உங்களுக்கு மாறும்.
அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கணும் கண்டிஷன்ஸை பத்தி சொல்றதுக்கு. இப்போ 5:15 வந்து உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஓடிஎல் ஆகும். அந்த 7 மணிக்குள்ள 28-30 ஓவர் போட்டுருவாங்க. அந்த உங்களுக்கு அந்த பால் 30 ஓவர் போட்டு அதுக்கப்புறம் சன்னு செட் ஆகிற சமயத்துல உங்களுக்கு 15 ஓவர் தான் மேட்சா இருக்கும். அப்போ மேட்ச் போயிடும். இங்க 5:30 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 7:15 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும், 20 நிமிஷம் பிரேக், 7:35 தான் செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படிங்கும் போது அப்போ அந்த பிரீஸ் வந்து வர ஆரம்பிக்கும் போது ஈஸியா ஆயிடும் பேட் பண்றதுக்கு. இட் இஸ் மை டியூட்டி டு எக்ஸ்பிளைன் பிகாஸ் வியூவர்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் யுவர் ட்ரூ ட்ரூ டைம் டு கரெக்ட் தான். வாட்ச் தி ஷோ. அதனால நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காங்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். ஸோ இப்போ பிளேயிங் 11 அடுத்து நீங்க கேட்பீங்க. இப்போ வந்துட்டு ராயல்ஸோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ராக்கெட் சயின்ஸ். ஜேசன் ராய் வில் ஓபன் வித் ஜாஸ் பட்லர். அந்த அந்த மெர்கூரியல் ஓப்பனிங் இதுன்னு சொல்லுவேன். Number 3 is going to be one of the experienced Dan Villas of Vian Labe. I will certainly go with Vian Labe because he's a more controlled off spinner and also a left-hander. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா நெக்ஸ்ட் கம்ஸ் லோர்கன் டக்கர் இஸ் ஆல்சோ ரைட் ஹேண்டர், சூப்பர் பிளேயரு. அதுக்கப்புறம் வந்து டேவிட் மில்லரு. அதுக்கப்புறம் நம்பர் 6ல பாத்தீங்கன்னா தே ஷுட் பிளே மிச் வாம்பியூரன் ஹூ பிளேஸ் ஃபார் லயன்ஸ். ஐ ரேட் him extremely highly, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் at number 6. Number 7 is going to be Anle Peklukoyo. 8 is going to be Beyond Forte. 9 is going to be Lungi Ingidi. 10 is going to be Obaid McCoy. And 11 is going to be Abresh Samsi. So reserves பார்த்தீங்கன்னா John Turner, that is a backup for Obaid McCoy will start. Kevin Jones இடம் இல்ல பெக்லுக்கோய் இருக்கிறதுனால, பெரிஸ்கோ ஆடம்ஸ் இடம் இல்ல பெக்லுக்கோய் இருக்கிறதுனால, ஃபேபியன் ஆலன் எப்படி உள்ள கொண்டு வர போறான்னு தெரியல. கோடி யூசப் இஸ் another பாஸ் bowler who's a backup if something happens to லுங்கி எங்கடி உள்ள வர முடியாது. இந்த ரெண்டு டேலண்டட் அண்டர் 19 பிளேயர்ஸ் நான் போனதிலேயே சொன்னேன். லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ், one of the biggest six-hitting monster at the age of 19, and the left-arm fast bowler Kwena Mapaka, who I rate very highly. ரெண்டு பேருமே அண்டர் 19 டியூட்டிக்காக not available and being replaced by Keith Dagion, a fast bowler who can also bat, and Inkaba Peter. அவர் எங்களோட லைன்ஸ்ல தான் நாங்க எடுத்து வச்சோம். அவரோட லெக் ஸ்பின்னர் ரட்டுன்னு திருப்பாரு, சின்ன பையன். அவர் சண்டை போட்டு என்னோட டீம்ல நாங்க எடுத்தோம். ஸோ அவர் எடுத்திருக்காங்க, பட் அவரும் ஆட முடியாது. ஸோ இப்போ நீங்க இதே மாதிரி அவங்களோட பிளேயிங்ல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல்ஸ் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த அப்டேட்ஸ்ல ஃபில் சால்ட் இல்ல. ஐ தாட் ஃபில் சால்ட் இஸ் நாட் தேர். ஃபில் சால்ட் இருக்காரு. ஸோ ஃபில் சால்ட் அண்ட் வில் ஜாக்ஸ் another explosive opening partnership. They'll be missing Kushal Mendis, but number 3 comes Riley Russo. Number 4 is going to be a choice between Dennis D. Bryan and Colin Ingram, followed by all-rounder Corbin Bosch, followed by all-rounder Jimmy Neesham, followed by all-rounder Senuran Muthuswamy, followed by all-rounder Wayne Cornell, followed by all-rounder Ethan Bosch, followed by Adil Rashid. If Andrick Norkie is fit, அவர் ஆடுவாரு. அவர் இல்லைன்னா another all-rounder Miguel Pretorius. all of a sudden பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நச டீம் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன, இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 55 ரன் அந்த பிளேசிங் ஸ்டார்ட் கொடுக்கறது யாரு? இங்க பாத்தீங்கன்னா யூ காட் ஜேசன் ராய். இப்போ வந்து அவரோட அப்ரோச் கொஞ்சம் மாத்திட்டாரு. அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா இல்ல. பட்லர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளோசிவ். டேன் விலாஸ் அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல. இஃப் விஹான் லப்பே பிளேஸ் அவரும் எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல. லோர்கன் டக்கர் ஆல்சோ டேக்ஸ் டைம். இங்க பாத்தீங்கன்னா பில் சால்ட் ஒரே கியர், வில் ஜாக்ஸ் ஒரே கியர், ரைலி ரூசோ இஸ் அட்டாக்கிங், டிப்ரைனர் கோலின் இங்கிராம் இஸ் ஓகே. அப்படிங்கும்போது இந்த 6 overs 55 எட்ஜ் டெஃபினட்டா கேபிட்டல்ஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த எண்டு கடைசியில வந்துட்டு உங்களுக்கு இந்த 6, 7, 8 யார் வரப்போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிச் வாம்பியூரன் லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ணல, பட் ஐ ரேட் him highly, followed by Feklukoyo. You never know, here and there. Beyond Fortin can bat, and absolutely bowlers to follow, that is Engidi, McCoy and Tabrez Samsi. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ number 6 comes Jimmy Neesham, who is explosive. Senuran Muthuswamy not explosive but can bat. Cornell can bat. Bosch can bat. Rashid can bat. அப்படிங்கும்போது இந்த கடைசி 5 ஓவர்ல 50 எட்ஜும் கொஞ்சம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு டெஃபினட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இன்னொன்னு சொல்லுவேன், கோஸ்டல் ஏரியால 3 bowler, எந்த 3 bowler-ஆட 4 ஓவர்ல 27க்குள்ள போட முடியும்? இங்க ராயல்ஸ் பியாண்ட் ஃபார்டென், ஐ புட் மை மணி ஆன் him. அப்ரேஷ் சாம்சி, ஐ புட் மை மணி ஆன் him. எங்கிடி சார் முன்னாடியே சொல்லிட்டாரு, இப்படியும் போகும் அப்படியும் போகும், எனக்கு தெரியாது. ஆண்டிலே ஃபெக்லிகோயோ எனக்கு தெரியாது. ஒபேட் மெக்காய் எனக்கு தெரியாது.
ஸோ இங்க 2 bowler இருக்காங்க. வேற கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கே பிளேஸ் டெஃபினெட்லி எஸ். அந்த பிச்சில் ஆதில் ரஷீத் எஸ், பார்னல் தெரியாது, கோஷ் தெரியாது, முத்துசாமி தெரியாது. அப்படிங்கும் போது அந்த போலிங் எட்ஜ் வந்து ஸ்லைட்டா பால் ராயல்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி an extremely tough call. பட் யோ இப்படி சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. பெட்ரோலிய கேபிட்டல்ஸ் வருமா வராதா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வென்யூல விக்டோரியா கேபிட்டல்ஸ்ல 51-49 ஸ்லைட் எட்ஜ் அகெயின்ஸ்ட் த ஹோஸ்ட் ராயல்ஸ். என்னோட கடமை முடிஞ்சது. கேபிட்டல்ஸா ராயல்ஸா? இல்லை, நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக சொல்லிட்டீங்க, அப்போ எப்படி வேணாலும் போகலாம். என்னுடைய கணக்குப்படி பால் ராயல்ஸ் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிற சான்ஸை பாலாக்கிடுவாங்க பால் ராயல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பால் ராயல்ஸ் ஜெயிச்சிருவாங்க. ஆன் தட் நோட் அப்படியே ஃபேண்டசி டிஸ்கஸ் பண்ணலாமா? இங்கேயும் வந்து கோஸ்டல் ஏரியா டெஃபினட்டா வந்துட்டு கன்சிடரிங் த கைண்ட் ஆஃப் அட்டாக் வாட் தேவ் காட், எல்லாருமே பாத்தீங்கன்னா மிகோல் பிரிட்டோரியஸ் டீசென்ட்லி குவிக், பாண்டல் டீசென்ட்லி குவிக், நார்கி ஆன டீசென்ட்லி குவிக்கும் போது ஃபில் சால்ட் வந்து கதாயுதத்தை எடுத்துட்டு தான் வரப்போறாரு. ஸோ ஐ வில் ஷியூர்லி பிக் ஃபில் சால்ட். Jimmy Neesham is going to bat at number 5 or number 6 and is going to definitely bowl 4 over the brilliant fielder. I'll pick Jimmy Neesham. Tabraiz Shamsi இந்த பெரிய கிரவுண்ட்ல கசாமுசானி பின்னாடிலாம் போய் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய ஷார்ட்டர் டெலிவரிஸ் போடுவாரு. பேக் ஃபுட் ஃபுல் அடிச்சு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐடியல் ஃபார் சம்மன் லைக் டேவிட் மில்லர் அண்ட் ஸ்லோ பிச் லைக் திஸ் வேர் நவ் ஆல் ஆஃப் அ சடன் அவர் ஆடுறதே வேற மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது புட் மை மணி ஆன் ஹிம். ரன்னு கொடுத்தாலும் சரி, இந்த கடைசியில இருந்து வைடு ஸ்லோ டெலிவரி போட்டு ஏமாத்தி விக்கெட் எடுக்கிற லுங்கி. சோ என்னோட 5 பிக் ஃபில் சால்ட், ஜிம்மி நீஷம், தப்ரேஸ் ஷாம்சி, டேவிட் மில்லர் அண்ட் லுங்கி இங்கிடி. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டு யாரை ஆட் பண்ணும் உங்க சைட்ல இருந்து ப்ளீஸ் சொல்லுங்க. கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எல்லாமே நல்ல சாய்ஸ் தான். ஃபேண்டசிக்குன்னு வந்துட்டா லுங்கி எடுக்காம இருக்கவும் கூடாது. அதே ஃபேண்டசியில நான் வந்து சிபிஎல்ல போன வாட்டி இந்த கார்வின் பாஸ் எடுத்து வண்டி வண்டியா பாயிண்ட் வந்தது எனக்கு. அதனால அந்த கார்வின் பாஸையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த சைடு வந்து எனக்கு என்னமோ பட்லர் திரும்பி ஒரு ரிவைவ் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னு தோணுது. முதல் மேட்ச், ஸோ ஐ தாட் ஐ வில் கோ வித் பட்லர். ஸோ இந்த 2 பேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் பீடாக். நீங்க சொன்ன 5 + இந்த 2, ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நீங்க கண்டிஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, மேட்ச் டைமுக்கு தகுந்த மாதிரி எப்படி டிசைடிங் ஹவு டீம் கேன் சூஸ் டு பேட் ஆர் பவுல் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னீங்க. எல்லாமே பேசிட்டோம். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க பிரிட்டோரியா சொல்லியிருக்கீங்க, நான் பால் ராயல் சொல்லியிருக்கேன். உங்க ஃபைனல் தாட்ஸ்? இல்ல, இந்த ஃபில் சால்ட் இல்ல அப்படின்னா ஐ வுட் ஹவ் பீன் வெரி ஸ்ட்ராங் ஆன் வாட் ஐ செட். ஏன்னா இவங்களும் எப்படின்னா இந்த சன்ரைசர்ஸ் சாயல் அடிக்குது ஆல் ஆஃப் அ சடன். எல்லாரும் கை சுத்த முடியும், எல்லாரும் போலிங் போட முடியும். ஆஃப்டர் ஃபில் சால்ட் ஹஸ் கம், ஃபில் சால்ட் வரலன்னா அதுக்கு பதில இட் வுட் ஹவ் பீன் கைல் வரேனே ஃபார்ம்ல இல்ல, மிடில் ஆர்டர்ல ஆடுவாரு. அப்படிங்கும் போது அந்த பக்கம் ஃபார்டைனு ஷாம்சி மிடில் போடும்போது ஃபார்டைன் நியூ பால்ல போடுவாரு. அதுக்கப்புறமும் ஒரு 2 ஓவர் போடுவார் போது கஷ்டமாகும் போது ஃபில் சால்ட் வந்ததும் அந்த விக்கெட் கீப்பிங் ப்ராப்ளம் கிடையாது. கைல் வேற ஆடி ஆகணுன்ற பிரச்சனை கிடையாது. பர்டிகுலர்லி நார்கே இஸ் கோயிங் டு பி ஃபிட். இந்த டீம் கொஞ்சம் பெட்டர் மாதிரி தெரியுது, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஃபில் சால்ட் இல்லாததுனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். இட் லுக்ஸ் a little bit better. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேட்சஸ் பர்டிகுலர்லி ஆன் சண்டே செஞ்சுரியன்ல 3:30 மணிக்கு ஆடுறாங்க. அதாவது அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். 1:30 மணிக்கு ஆடும்போது ஒரு மாதிரி இருக்கும், 3:30 மணிக்கு ஆடும்போது வேற மாதிரி இருக்கும், 5:30 மணிக்கு ஆடும்போது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிச்சிங் கண்டிஷன்ஸையும் ரீட் பண்ணீங்கன்னா தான் அங்க போயிட்டு வந்துட்டு இந்த டாஸ் வந்து எப்படி பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப நிறைய பேரு இப்ப நீங்க இப்ப ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுரியன்ல என்ன பண்ணாரு, டாஸ் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணிருப்பீங்கன்னா எனக்கு தெரியாதுன்ட்டாரு. நம்ம எபிசோட் பாக்குறாரு என்னன்னு எனக்கு தெரியல, தெரியாது அப்படின்ட்டாரு. நல்லது தோத்துட்டோம், அவங்க ஆட சொன்னாங்க ஆடுறோம். சோ அப்படிங்கும் போது இந்த மோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிக்கணும் நிறைய டீம் அந்த கஷ்டப்படுறது ரீசன் போது I'll make sure that based on the timings and conditions we'll try and give exclusive analysis to entertain the viewers who are spending that golden time to watch this. So until we come back, இப்ப இன்னும் இப்ப பிஇல மேட்ச் என்ன ஆகும், ஆடுவாங்களா தெரியாது. நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து டர்பன்ல ஆடுவாங்களா தெரியாது. இது என்ன இதெல்லாம் சொல்ல முடியும். But we will make sure we will entertain play, the viewers the best way possible until we come back for the next review. Thanks a lot and bye bye.